Hi friends, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த பிளான் வந்து பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பேசிக் கைடன்ஸ்க்கான ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு சிலபஸ், ஸ்டடி பிளான், புக் சோர்ஸ், இது 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். இதில் சிலபஸ் சொல்லிட்டு புக் சோர்ஸும் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் தான் வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நோட்ஸ் பேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதை பற்றி சொல்லுவோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த அனாலிசிஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் சப்ஜெக்ட் வைஸ் அதை வந்து நம்ம சைட் பை சைட் தரதான் போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் ஓரளவுக்கு ப்ராப்பராக கிளியராக இருந்ததுன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நான் 2 லாங்குவேஜ்லுமே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேசிக்காக கொடுத்துருக்கேன், இந்த 5 இயர்ஸ்க்கான கொஸ்டின் அனாலிசிஸ். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டடி பிளானே ரெடியாக இருக்குது. ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து படிக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரணும், அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன டாபிக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரணும், அதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஸோ நம்ம இதுபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயும் மேக்ஸிமம் ஆப்டிடியூட், அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அப்படி இல்லைன்னா திருக்குறள். பிகாஸ் இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது சைட் பை சைட் எல்லா டெஸ்ட்லேயும் ஜிஎஸ் டெஸ்ட்டில் வரும். மற்றபடி சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து யூனிட் 8 தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்த ஆர்டரில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ நான் ரொம்ப கிளியராக ஒவ்வொரு இதுக்கும் குறைஞ்சது ஒரு 3 டேஸாவது கொடுத்து நான் இது வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். மற்றபடி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 டேஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டை கிளியராக முடிக்கிற மாதிரி தான் இந்த பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய சப்ஜெக்டை கொடுத்து இதையும் சைடில் கொடுத்து எல்லாத்தையும் அரைகுறையாக படிக்கிறத விட ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு 20 டேஸா 25 டேஸா கிளியராக படிச்சுட்டு போகலாம். ஓகே, நான் இந்த சப்ஜெக்டில் ஒரு 70% முடிச்சிருக்கேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ நான் வந்து March 13 இந்த பிளான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இது உங்கள் கையில் கிடச்சி நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பிளானை பேஸ் பண்ணியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதோ ஒரு பிளான் உங்கள் கையில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. பிகாஸ் நான் வந்து இந்த கைடன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பிளான் போடுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, 1 வீக் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் பிளான் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு பிளான். இதே மாதிரி கிளியரான பிளான் உங்கள் கையில் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதையும் வச்சு வந்து படிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சொல்லியிருப்பேன், நம்ம சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிக்க தான் போகிறோம். ஆனால் சிலபஸில் இருக்கிற மாதிரி அந்த சப்ஜெக்ட் ஆர்டர்லேயே முடித்தா நம்மளால் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம். எதில் அதிக கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தர மாதிரி இப்போ வந்து அதுபடி பார்த்திங்கன்னா யூனிட் 8 எடுத்துட்டா யூனிட் 8ல் எந்த டாப்பிக்கில் அதிக கேட்குறாங்க அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சப்ஜெக்டு, செகண்டு டாபிக்ஸில் எந்த டாபிக். இப்போ யூனிட் 8 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் எடுத்தோன்னே இந்த டாபிக் தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து கேள்வி கேட்குறத விட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டுமே குறைஞ்சது ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து படித்து முடிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டடி பிளானும் வந்து இருக்கும். எந்த டாபிக்ஸில் அந்த ஆர்டர் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ஒரு 5 கொஸ்டின், செகண்ட் டாப்பிக்கில் ஒரு 4, அதுக்கப்புறம் 3. ஸோ ஆனால் யூனிட் 8 தான் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டாப்பிக்கும் நல்லா தான் படிக்கணும். என்னன்னா இனிஷியலாக படிக்கிற விஷயத்த ரொம்பவே நல்லா படிப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து மேக்ஸிமம் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே டெஸ்ட் பேட்ச். இது வந்து நான் ஜஸ்ட் ஸ்டடி பிளானை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டெஸ்ட் பேட்சாக சொல்லலை. டெஸ்ட் பேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே ஸ்கெடியூல் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படும். என்னென்னா டேட் மட்டும் கொஞ்சம்
டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போடலான்னு இருக்கும். இன்னும் கிளியராக தெரியல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றி கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளானையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் படிக்கிறவங்க முன்னாடி படித்து வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே எய்தர் ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ், அப்படி இல்லைன்னா ஆப்டிடியூட், திருக்குறள், இந்த மாதிரி இதை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதே தான் தமிழையும். அடுத்தது செகண்ட் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான். ஸோ பாலிட்டியில் மேக்ஸிமம் வந்து சிலபஸ் வைஸ் இருக்கும். பிகாஸ் சிலபஸ் வைஸே ஓரளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் வந்து இருக்கும். நம்ம ரொம்ப ஆல்டர் பண்ணி படிக்க தேவையில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு 2 சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 days ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிடணும். பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டும் குறைஞ்சது ஒரு 4-5 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனாதான் அந்த எக்ஸாமை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். மேக்ஸிமம் அந்தந்த வீக் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதும்போது படிக்கும் போதே ஒரு விஷயம் கொடுத்துருவீங்க. டெஸ்ட் எழுதும்போது செகண்ட் ரிவிஷன் கொடுப்பீங்க. தேர்ட் வந்து ஒரு 1 month 2 month கழிச்சு அந்த சப்ஜெக்ட் முடிச்சோடனே ஒரு ரிவிஷன் கொடுக்கணும், தேர்ட் ரிவிஷன். அப்புறம் லாஸ்ட்டாக ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் மார்க் டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு 5 ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான். பிகாஸ் சயின்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் வந்து சயின்ஸு. அடுத்ததாக பார்த்தோன்னா ஜியாகிரஃபி. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு லிமிட்டட் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம டெஸ்ட் பேட்ச் படிக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹெவி போர்ஷனாக இருக்கிற இடத்துல ஒரு சிலது, அதாவது ஒரு சில டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஒரு சில லெசன் வந்து. ஸோ அந்த லெசன் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் நிர்வாகம். ஸோ இதுதான் ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஈஸியாக ஓரளவுக்கு இப்போ தான் இந்த எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன்றவங்க கூட இந்த ஸ்டடி பிளான் வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா படிக்கும்போது வந்து அப்படி நான் 100% முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு போர்ஷன்ஸும் குறைஞ்சது ஒரு 70 to 80% தான் முடிக்க முடியும். அது ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலிட்டிலே இந்த ஒரு டாபிக் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ லோக்கல் லோகாயுக்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து எல்லா டாப்பிக்கும் முடிக்க முடியும்னாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துருங்க. ஓகே, நமக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தா ஆப்டிடியூடாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் லோகாயுக்தா, ஆர்டிஐ, கரப்ஷன், இந்த ஏரியா முக்கியம், இதை விட இது முக்கியம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் முடிங்க. இதை வந்து கொஞ்சம் லாஸ்ட் நேரத்தில் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டடாக படித்தா கூட ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து படிக்கணும். ஐயோ என்னால் படிக்க முடியலையே விட்டுட்டு போகிறதும் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நான் 100% முடிச்சாதான் அடுத்த டாபிக் போவேன் என்றதும் ரொம்ப தப்பான விஷயம். ஈவன் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தாலும் ஒரு 80% அவ்வளோதான் வந்து படிக்க முடியும். அது ஓகே. என்னன்னா இங்கே வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக படிக்கிறேன்னு நினைக்கிறவங்க படிக்கிறதே கிடையாது. ஒரு அர்ஜென்சியில் அதுக்காக நான் வந்து கற்றுக்கும் போது ஒரு விஷயத்த ரொம்ப அர்ச் பண்ணி அரைகுறையாக கற்றுங்க சொல்லலை. ஒரு 3 டாபிக் இருக்கிற இடத்துல 2 டாபிக் படித்தாலும் அதை ஒழுங்காக படிங்க தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.